ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வெட்டிங் எல்லாம் போகும்போது அங்கே நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லான க்ரீமியான சிக்கன் கிரேவி கொடுப்பாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிறோம். சிக்கன் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ஜூஸியாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இந்த கிரேவியை பிரியாணி, புலாவ், சப்பாத்தி, பரோட்டா, நான், இட்லி, தோசை இது எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரிச்சான சிக்கன் கிரேவியை வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. மீடியம் சைஸில் 5 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. வெங்காயம் ரொம்ப கரிஞ்சிடாமல் வறுத்துக்கணும். ரொம்ப கரிஞ்சு போயிடுச்சுன்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். வறுத்த வெங்காயத்தை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணும், ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது. இதை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. 20 முந்திரியை கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்குங்க. இப்போது நம்ம சிக்கனுக்கு தேவையான எல்லா மசாலாவையும் சேர்த்துடலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கு பதிலாக தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கெட்டியான புளிப்பில்லாத தயிர் 3/4 கப் சேர்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற முந்திரியும் இதோடு சேர்த்துருங்க. வறுத்து அரைச்ச வெங்காயத்தையும் இதோட சேர்த்துருங்க. இதில் சேர்த்தி இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்திக்குங்க. அப்போ தான் கிரேவி ரொம்ப நல்லா வரும். நம்ம சேர்த்தி இருக்கிற மசாலா, தயிர், வெங்காயம் இது எல்லாமே அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. சிக்கனை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வெங்காயம் வறுத்த எண்ணெயை 1/4 கப் இதில் சேர்த்துக்குங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இதை அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் 1 ஹவர் ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1/2 ஹவர்லேயே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் சிக்கன் நல்லாவே ஊறியிருக்கு. இப்போ நம்ம இது எதுவுமே பண்ண வேண்டாம். இதை அப்படியே அடுப்பில் கொண்டு போய் வச்சுருங்க. சிக்கனை அடுப்பில் வச்சதுக்கப்புறமா 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம தண்ணி சேர்த்த தேவையில்லை, சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம ஆரம்பத்திலேயே நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா சிக்கன் வேகாமல் போயிடும். இடையில இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா வேக விடுங்க. 80% சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இந்த டைமில் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. பச்சை மிளகாயை சேர்த்துனதுக்கப்புறமா இதை நம்ம கிளறி விட தேவையில்லை. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துக்குங்க. உங்கள் கிட்ட காசூரி மேத்தி இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. காசூரி மேத்தி வேறு எதுவும் இல்லை, காய வச்ச வெந்தயக்கீரை தான். இதை சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் மூடி வைங்க. ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.
வெட்டிங்கில் கிடைக்கிற சிக்கன் கிரேவி இனி நீங்கள் வீட்லேயும் செய்யலாம். நான் சொல்லியிருக்கிற அதே அளவுகளோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இந்த கிரேவியை சப்பாத்தி, பரோட்டா, நான், ஆப்பம், இடியாப்பம், பிரியாணி, புலாவ், ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்கூடையுமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் தைரியமாக இதை செய்யலாம். ரொம்பவே பெஸ்ட்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.